விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த மனுவில் அவர் முன்வைத்துள்ள சில உருக்கமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இதோ. கட்டுப்பாடுகள். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் விஜயின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் பொதுவெளியில் நடமாடவோ அல்லது யாரிடமும் பேசவோ தமக்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை என்றும் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். உரிமைகள் பறிப்பு. ஒரு மனைவியாக வீட்டில் தனக்கிருந்த அடிப்படை உரிமைகளை விஜய் தடுத்து நிறுத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடி. நடிகை ஒருவருடனான தொடர்பை தட்டி கேட்டதால் பொருளாதார ரீதியாக தனக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் சுதந்திரமாக செலவு செய்யக்கூட அனுமதிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காரணம், 2021ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு ஒரு நடிகையுடன் திருமணம் கடந்த உறவு இருப்பதை அறிந்து அதை மாற்ற முயன்றதாகவும் ஆனால் விஜய் மாறாததால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் மனுவில் கூறியுள்ளார். சமூகத்தில் பெரிய ஆளுமையாக பார்க்கப்படும் ஒருவர் தனது சொந்த வாழ்க்கையில் இப்படி நடந்து கொள்வது வேதனையளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு சராசரி மனிதனாக மனைவியின் சுதந்திரத்தை பறிப்பதும் பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுப்பதும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இத்தகைய செயல்களை செய்யும் நபரை பொதுமக்களாகிய நீங்கள் வைக்கும் பெயர் என்ன? நம்ம கொண்டாட்டி எப்படி நடத்துறோன்றதை வச்சுதான் நாம எப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்திருக்கோன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு போற நாளைக்கு கிளம்பும்போது செட் பண்ணி கையை எடுத்து வரேன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன எதிர்ப்பியா? இது வரைக்கும் நீங்க என்ன பண்ண கேட்டீங்களோ அதை நான் கொடுத்துட்டேன். ஆண் குழந்தை வேணும், நீ ஆண் குழந்தையை பெத்து தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. 2வது குழந்தை பிறந்துப்போம். சிசேரியன் ஆச்சு வேணாங்கன்னு சொன்னேன். அதை பத்தி கவலைப்படாம ஆண் குழந்தை பெத்து கொடுக்குற வரைக்கும் நீங்க விடல. நீங்க எப்போவாது என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்கீங்களா? என் லைஃப் ஃபுல்லா இந்த வீடு, குழந்தைங்க, நீங்க இவ்வளவுதானா? வேற எதுவுமே இல்லையா? எனக்குன்னு ஒரு தனி சுதந்திரம் இல்லையா? எனக்கும் மரியாதை கொடுக்கணும். This is my life. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு உனக்கு தனியா மரியாதை கொடுக்கணும்? வீட்டுல என்ன செஞ்சுட்டு பிள்ளைங்களை பத்தி நீ என்ன பெரிய கும்பா? பொண்டாட்டி தானே தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. பொண்டாட்டி கூட இருந்தாதான் அந்த புருஷன் ஹீரோ, இல்லைன்னா வெறும் ஜீரோ. This is ridiculous and disgusting.